கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முறையா பராமரிப்பு பணி இல்லை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து 48 மணி நேரம் தான் மொத்தத்தில் ஆகிறது. கடந்த ஆட்சியில் திட்டமிடல் இல்லை என்று நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றேன். 86 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கின்ற அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த பிறகு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற நேரம் 48 மணி நேரம்தான். நேற்றைக்கு முன்தினம் மாலை நானும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்களும் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி வந்தோம். ஒரு சில ஊடகங்களில் தண்ணீர் வரவில்லை என்றார்கள். நாங்கள் போய் அனைத்து டேபையும் திறந்து பார்த்தோம், அனைத்திலும் தண்ணீர் வருகிறது. ஒரு சில ஊடகங்களில் கழிப்பறை பராமரிப்பு இல்லை என்றார்கள். நாங்கள் அனைத்து கழிப்பறைக்கும் சென்றுவிட்டு திரும்பினோம். அனைத்து கழிப்பறைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றன. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஏற்கனவே கோயம்பேடிலிருந்து தென் மாவட்ட பேருந்துகள் இயங்கிய நிலையில் இப்போது கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுவதால் கூடுதல் கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. முதலில் அவருடைய வங்கிக் கணக்கிலே அதை செலுத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். அதன் பிறகு அதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது, பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் அந்த இடத்திலேயே நடத்துனர் வாயிலாக அதற்குண்டான பணத்தை திரும்ப செலுத்தியிருக்கின்றோம். எம்டிசி பஸ்கள் போதுமான அளவு சென்னையை சுற்றி இயக்கப்படுகின்ற அடையார், மீனம்பாக்கம், நம்முடைய அருகிலே இருக்கின்ற ஊரப்பாக்கம், பெரம்பூர், திருவிக்கா நகர், பாரிமுனை, அடையார் போன்ற பகுதியிலிருந்து எம்டிசி பஸ்கள் இயக்கப்படுகின்றன. சுமார் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே முறை 60 பேருந்துகள் நிறுத்தும் அளவிற்கு அங்கு பேருந்து முனையம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையான பிரச்சனை, அந்த எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகளை சென்று அடைவதற்கு தூரம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நேற்றைக்கு இரவு முழுவதும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் இரவு முழுவதும் அங்கேயே விழித்திருந்து ஆய்வினை மேற்கொண்டார். போதிய அளவிற்கு பேட்டரி கார்கள் அங்கே இருக்கின்றது. 5 பேட்டரி கார்கள் இதுவரையில் பயன்பாட்டில் இருக்கின்றன. இன்னும் கூடுதலாக பேட்டரி கார்களை ஓரிரு தினங்களில் ஏற்பாடு செய்வதற்கும் துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு மாத்திரம் 10,000 பயணிகள் பயணித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்திருக்கின்றோம். கோயம்பேடு டிஆர்ஓ ஒருவரை அங்கே பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றோம். விரைவில் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான அனைத்து பணியாளர்களையும் துறையின் சார்பிலே பொறுப்பான அதிகாரியையும் நியமிக்க உள்ளோம். 2-3 நாட்களில் முழுமையாக அங்கே இருக்கின்ற குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். முழுமையாக குறைகள் இல்லை என்று சொல்ல வரவில்லை. புதிதாக ஒரு குடியிருப்பை கட்டி குடியேறினால் கூட அந்த குடியிருப்பில் தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு 1 மாதம் 2 மாத காலமாகும். 2 நாட்களிலேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி பயணம் மகிழ்ச்சியுற மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். தினம்தோறும் கண்காணித்து வருகின்றோம். துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே இருக்கின்றார்கள். ஓரிரு நாட்களில் 1 வார காலத்திற்குள்ளாக அனைத்து தேவைகளும் நிறைவு செய்யப்படும். நீங்களே அனைத்து தேவைகளும் நிறைவு செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணிகள் நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.